நம் தங்க தலைவர் தமிழ்நாட்டின் முதல்வர் விஜய் அவர்கள் அதாவது கர்நாடக செல்ல இருந்தார் 3ஆம் தேதி அந்த மாநிலத்துடைய முதலமைச்சரை சந்திச்சு நேரடியாக அந்த காவிரி பிரச்சனை பற்றி பேசவும் இந்த மேகதாது அணை கட்டுற விஷயமா பேசுவதற்காகவும் அது நேரடியாக அதாவது ஹெலிகாப்டரில் போயிட்டு அந்த இடங்களை சுற்றி பார்க்கணும், காவிரி தாயை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு விஜய் அவர்கள் முற்பட்டார் அப்படிங்கிறது தெரியும். அந்த காவிரி நீர் இப்போ என்ன சொல்லியிருக்குன்னா, என்ன தலை என்ன பார்க்க இம்மா தூரம் நீங்கள் வர ஒன்றா பார்க்க அங்கே வர தலை அப்படின்ட்டு தற்பொழுது நேற்றிலிருந்து கபினி ஆற்றிலிருந்து வினாடிக்கு 12,000 கனஅடி வீதத்தில் தற்பொழுது காவிரி தாய் தமிழ்நாட்டை நோக்கி தங்க தளபதியை காண வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பசங்களாம் ஒரே மஜாவாக இருக்கிறாங்க. ஏய் விதி கூட மோது எங்க விஜய் கூட மோதாதாடா அப்படின்ட்டு உண்மையில ஜாலியா இருக்குப்பா. கடந்த காலங்களில் நான் வந்து 2024, 23, 22 அதுக்கு பிறகு முன்னாடி சொல்றேன், பல முறை காவிரி இஷ்யூஸ் வந்திருக்கு. இதை பற்றி இவ்வளவு பேச்சுவார்த்தைகள் இருந்தது கிடையாது. ஒரு நீர் வந்தது இவ்வளவு கொண்டாடினது கிடையாது. பல இளைய சமுதாயம் வந்து காவிரி நீரை பற்றி எங்கேருந்து வருது, அதில் என்ன பிரச்சனை இருக்குது, எத்தனை வருஷமாக அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு அலசி ஆராய்ச்சி இன்னைக்கு நீர் வரதை ஒரு காவிரி தாய் வரதை கொண்டாடுற இந்த சமூகம் தற்பொழுது மாறி இருக்குன்னா ஒரே ஒரு காரணம் தான். இன்னைக்கு வந்து ஃபேஸ்புக் அதாவது எக்ஸ் வலைதளங்கள், அதுக்கு பிறகு இன்ஸ்டாகிராம், இந்த பக்கெட்டு எங்கே போனாலும் சரி காவிரி நீர் காவிரி நீர் காவிரி நீர் தலைமை பின்னாடி வராப்பல மாசம் வராப்பல அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த இளைய சமுதாயத்தை பற்றி தான் வந்து பெரிய அளவில் டாக் போயிட்டு இருக்கு. இவங்க தான் தற்கூறிங்க, விஜய்களுக்கு ஓட்டு போட்டதுனாலே தற்கூரி இன்னும் பெரிய பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்குல்ல. இந்த விஷயத்துல ஒவ்வொரு அரசியலையும் இன்றைய இளைய சமுதாயம் கத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதை இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தளபதி விஜய் அவர்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்து இருக்காது. ஏன்டா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அணையில் ஒரு பிரச்சனை நடக்குது, நீர் வரல அப்படின்னா அதை சத்தம் போட்டு பேசுறது ஒரே ஒரு ஆட்கள்னா அந்த விவசாயிகள் மட்டும்தான். நம்ம எதுவும் பெருசாக கண்டுக்கிட்டதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா இந்த அரசியல் மாற்றத்துக்கு இளைஞர்களுடைய ஒரு 15லேருந்து 20 வயசுல உள்ள பையன் கூட இதை பற்றி பேசணும்னு அதுக்கு ஒரே ஒரு காரணம் தளபதி. சந்தோஷமா இருக்கு. இந்த நீர் வந்தது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய இயற்கை வலியது அப்படின்னு நிரூபிக்கிறது. 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தண்ணியே இல்லைன்ட்டாங்கப்பா, இன்னைக்கு தண்ணி வந்திருக்குப்பா. இயற்கை எவ்வளவு வலியது, அந்த இயற்கை எந்த இடத்துலலாம் தளபதி விஜய் அவர்களுக்கும் தாவேக்காவுக்கும் தமிழக அரசுக்கும் கை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அது சொல்ல முடியாது, புல்லரிக்கக்கூடிய விஷயம். பஞ்சபூதங்களோ கடவுளோட ஆணையோ தாயோட ஆசீர்வாதம் இருக்கு, அதுவும் கையில இருக்கிற ரேகை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாலும் நிறுத்த முடியாது உன்னோட இந்த ராஜ்யம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வாடகை வாய்கள் எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது, இந்த காவிரி விஷயம் வச்சு இவங்க ஒரு பெரிய பிளான் பண்ணாங்க, அது பெரிய பல்ப் ஆகி போச்சு அப்படிங்கிறது தெரியும். அது போக ஏன்டா பேசுனீங்க எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது நம்ம தாவேக்கா அரசை விமர்சிங்க, விஜய் விமர்சிங்கன்னு சொல்லிட்டோம். ஆனால் தரம் தாழ்ந்த வகையில் அவன் இவன் அந்த டாக் எப்போ ஓயும், எப்போ அந்த வந்து ஒரு முதலமைச்சர் அப்படின்ற அந்த இடத்துக்கு நீங்கள் மரியாதை கொடுப்பீங்க? அதாவது இத்தனை ஆண்டு காலமாக எவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்க, அவர்களெல்லாம் இவ்வளோ கேவலமாக பேசுனது கிடையாது. ஏன் தலைவர் விஜய் என்றால் மட்டும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு இலக்காரமாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இப்போலாம் பேசிட்டுலாம் நினச்சிட்டு இருக்காங்க. பிடிச்சி கசை அடிச்சுட்டு விட்டுருவாங்க எங்கள் பசங்க. அயோக்கிய பயிலோ 1ஆம் நம்பர் அயோக்கிய பயிலோ இவ்வளோ உட்காந்து இன்னைக்கு நமக்கு பாடம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யார் யார் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோ குழப்பலாம். நான் உங்கள் எங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. சரி, இந்த காவேரி நீர் இஷ்யூ அப்படிங்கிறது பல ஆண்டுகளாகவே இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதோட பண்டைய காலம் மன்னர் காலம் தொட்டே அந்த இஷ்யூஸ் இருக்குது. அந்த அணை கட்டுதல் பிரச்சனையும் மேகதாது அணை கட்டுற பிரச்சனையும் அது இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதற்கு பிறகு தற்பொழுது இந்த விஜய் அவர்கள் பதவியேற்றதற்கு பிறகு அது நடந்த இஷ்யூஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க வந்து அந்த அணையை கட்டுவதற்கான முன்னெடுப்பில் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து தலைவர் விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சுட்டு அதுக்கு பிறகு காவேரி மேலாண்மை வாரியத்திலையும் ஒரு மனு ஒன்று கொடுத்துருந்தாங்க. தற்பொழுது தண்ணீர் வருவதற்கு கூட அவங்க ஒன்று 4.5 TMC நீங்கள் நீரை திறந்து விடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அதுக்கு கர்நாடக அரசு என்ன சொல்லிச்சுன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டுருந்தார் சிவகுமார். அதாவது எங்களுக்கு நீர் பற்றாக்குறையாக இருக்குது, நாங்கள் எப்படி வந்து உங்களுக்கு நீர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தான்னு வச்சுங்களேன். 2 நாள் கூட ஆகலை. தற்பொழுது நேற்று ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு, தண்ணி திறந்து விட போகிறேன் அப்படின்ட்டு. அதாவது கட்டுக்கடங்காத நீர் இருக்குதுங்க, நான் என்ன பண்ணுறது, இங்கே லாக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பண்ணோம்னா கர்நாடகாவே அழிஞ்சு போவோம், அந்த அளவுக்கு மோசமானது இருக்குது, அதனால திறந்து விடுறோம் அப்படின்ட்டு இப்போ நீரை திறந்து விடுறாங்க. ஒரு 2 days பிஃபோர் என்னால் திறந்து விட முடியாது, எங்களுக்கு நீர் இல்லைன்னு சொன்னாதே கர்நாடகா இன்னைக்கு அணையை மூடி வச்சிருந்தா கர்நாடகாவே அழிஞ்சு போயிடும், அதனால நாங்கள் நீரை திறந்து விடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது யாருக்கு சொன்னாங்கன்னா அங்கே போராடிக்கிட்டு இருந்த மக்களுக்கு சொன்னாங்க. ஒரு 1 வீக்காகவே அங்கே பெரிய ஃப்ளட் போயிட்டு இருக்குது. பெரிய மழையின் காரணமாக அங்கே தத்தளித்து கொண்டிருக்கிறது பெங்களூர் அப்படிங்கிறது, கர்நாடகா தத்தளித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது. இதுதான் இயற்கை. இயற்கை வந்து யாருக்கும் கட்டுப்படாது,
இயற்கை அதுக்கான வழி அது நோக்கி போய்கிட்டே இருக்கு. நீங்க அணையை போட்டு அணையை உடச்சிட்டு தண்ணி வந்துகிட்டு இருக்க போதுங்களேன். ஆனா தனக்குன்னு மட்டுமே ஒரு நீர் எங்களுக்கு தான் அப்படின்னு சொன்ன அந்த கர்நாடகா இப்போ எங்களுக்கு அதிகப்படியான நீர் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, உங்களுக்கு திறந்து விட்டுருக்கீங்களேன். இதுதான் இயற்கை எவ்வளவு வலியுது அப்படிங்கிறத அது காமிச்சிட்டு அந்த இஷ்யூஸை வச்சு தமிழ்நாட்டில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதாவது தாவேக தலைவர் விஜய் அவர்களால், அதாவது தற்போது முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்களால தண்ணீரை கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது இங்கே உள்ள பெரிய எதிர்கட்சிகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையாக இருந்துச்சு. அதை வச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி விட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதை தாவேக தலைவர் விஜய் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, நான் நேரடியாக அந்த முதலமைச்சர் போய் நான் பார்த்து பேசிட்டு அந்த நீரை வாங்கிட்டு என்னால் வர முடியும் அப்படின்னு நம்பல. ஆனால் அவங்க நடக்கிற சில பிரச்சனையினால ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியாத சூழல் உண்டாகிடும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சிவகுமார் அவர்கள் சொன்னார் அப்படிங்கிறது அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் சொன்னார், நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு. அதுக்கு பிறகு போகலங்குமே பார்த்தீங்களா இப்போ அவங்க ஷட்டரை சாத்திட்டாங்க யார், கர்நாடகா, இது தோல்வி, இது தாவேக்காவோட தோல்வி அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒன்னே ஒரு மட்டும் தான் முனைப்பா இருக்கும். அடுத்தபடியாக நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் முறையிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க இன்னும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கே மழை அதிகமாக இருந்துச்சு. இப்பொழுது தண்ணீரை திறந்து விட்டாங்க. ஒருவேளை இந்த மழை அங்கே பெய்யாமல் இருந்துச்சுன்னா இது பெரிய பிரச்சனையாக கண்டிப்பாக மாறி இருக்கும். ஏன்ட்டா இப்போ அவங்க திறந்து விடலைன்னா இப்போ நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு போகிறோம், அப்போ அவங்களும் உச்சநீதிமன்றத்துக்கு போவாங்க, அவங்க ஒரு இதை வைப்பாங்க, நம்ம சைட்லேருந்து நம்ம ஒரு கோரிக்கை வைப்போம், அவங்க சைட்லேருந்து ஒரு கோரிக்கை வைப்பாங்க. இது எப்படி இழுத்துக்கிட்டே போடுச்சுன்னா இது முடியறதுக்கே பல நாட்களாகும், மாதங்கள் கூட. இது ஒரு அவசர வழக்காக விசாரிச்சாலும் அது முடியறதுக்கு 1 மாச காலம் மேடம். அதுவரையிலும் இப்போ பஞ்சம் தலை தூக்க ஆடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். இதை வைத்து திமுக பெரிய அளவில் ஒரு கட்டம் கட்ட பார்த்தாங்க வச்சுங்களேன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு உள்ளுக்குள்ள அனைத்து கட்சி போராட்டத்தை அறிவிக்கிறதா இந்த கம்யூனிஸ்ட் திமுக நிறைய குரூப் உள்ள பேசிட்டு இருக்காங்க. அவன் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நீங்க பார்த்துருப்பீங்க, நாங்களுமே போடுறோம். அதாவது இந்த இடத்துல நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது, நம்ம போராடணும் அப்படின்லாம் பேசி முடிச்சது பிறகு போராடுறோமா இல்லையோ போராடுற மாதிரி நடிக்கணும், நம்மளும் இங்கே இருக்கணும், நிரூபிக்கணும்ல, போராடுற மாதிரி நடிக்கணும் அப்படின்னு அந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் எல்லாம் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்க வீடியோக்கள் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நம்மளும் அவன் இப்படி நடிக்கிறானோ, காங்கிரஸ்காரனை வச்சுக்கிட்டு நடிக்கிறானோ, அதே போல நம்மளும் என்ன செய்யணும், காங்கிரஸையும் எதிர்க்கின்ற போல காட்டி எடப்பாடியும் மட்டம் நடுற மாதிரி காட்டி பிஜேபியை ஒழிக்க வேண்டும். அதான் நம்மளுடைய கொள்கையாக இருக்க வேண்டும். இந்த கொள்கையை உறுதிப்படுத்தினால்தான் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நம்ம நிர்வாகியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற முடியும். இது நமக்கு காங்கிரஸ் அங்க தண்ணி திறந்து விடுது, அதை தடுக்கிறாங்கிறதெல்லாம் 2வது பட்சம். ஆனால் நாம் முழுமையாக எதிர்க்க வேண்டும். ஒரு மாயை காட்டணும். பாத்துங்க, நான் திருட்டு பயலோ அயோக்கிய பயலோ எதுக்கு திட்டிட்டு இருக்கிறேன், கம்யூனிஸ்ட் நான் ஏன் திட்டுறேன் நிறைய பேர் கேட்கிறேன். இதுக்குதான் திட்டுறேன், அவன் இப்படிப்பட்டவன் தான் எனக்கு தெரியும்ல. உண்மையாக நான் போராடுறேன், உண்மையாக தமிழகத்துக்கு தண்ணி கொண்டு வரணுங்க அப்படின்னு அந்த கூட்டத்தில் பேசல, நம்மளும் இருக்கணும் நிரூபிக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் போராடுறோம். இதே மாதிரி திமுக மற்ற நாம் தமிழர் கட்சியெல்லாம் எப்படா கடிச்சு குதிராலம் காத்துக்கிட்டு இருக்க சமயத்துல தான் வருண பகவான் மழையாக இன்னைக்கு இந்த தமிழக அரசை காப்பாற்றி இருக்கிறார். ஏன் கேட்டா இது சில பேருக்கு மட்டும்தான் நடக்கும். விஜய் அவர்களுக்கு அந்த கட்சி தொடங்கின காலம் தொட்ட எல்லா இடத்துலையும் இயற்கையும் அந்த கால சூழலும் அவருக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு மனுஷன் கட்சி ஆரம்பிச்சு 2.5 வருஷத்துலயே கூட்டணி கட்சிகள் இல்லை, நிர்கதியா நிற்கிறார் எலெக்ஷன்ல. அவ்வளோ பயம், என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சுல. ஆனாலும் 108 சீட்டு பிடிச்சு அவரால் ஜெயிச்சு வர முடியும் அப்படிங்கிற அந்த சூழலை உருவாக்குனது அப்படிங்கிறது சாதாரண ஆட்களுக்கெல்லாம் நடக்காது. இது லட்சங்கள் ஒரு ஆள், கோடியில் ஒரு ஆளுக்கு. ஏன்னா தமிழக வரலாற்றிலேயே என்னைக்கு இந்திய வரலாற்றிலேயே இந்திய சுதந்திரம் அடைந்ததுலேருந்து இன்று வரையிலும் இந்த இத்தனை காலங்களில் ஒரு நபர் கட்சி ஆரம்பிச்சு 2.5 வருஷத்துல எந்த கூட்டணி கட்சிகளும் இல்லாமல் ஆட்சியை பிடித்தது இதுதான் முதல் முறை. தலைவர் விஜயுடைய சரித்திரம் இது மட்டும்தான். அதாவது இது சரித்திரத்தில் பதியப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதை பிரேக் பண்ணுறதுக்கு இன்னும் 150 வருஷமோ 200 வருஷமோ 500 வருஷம் கூட ஆகலாம். அப்பெல்லாம் நம்ம இருக்க மாட்டோம்னு வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடந்தது தாவேக தலைவர் விஜய் அவருடைய இந்த வெற்றியில் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு பிறகு இன்னைக்கு வரையிலும் இந்த நீர் வரவே வராது. தமிழக மக்கள், தமிழக விவசாயிகள் வறண்டு போய் அவங்க நிலமெல்லாம் பாதிக்கப்பட்டு பஞ்சத்தில் அடிபட போகிற சூழ்நிலை தான் ஏற்பட்டுச்சு. அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எல்னினோன்னு ஒன்று வந்துகிட்டு இருக்கு. இப்போ மட்டும் நீர் வராமல் இருந்துச்சுன்னா இப்போ உள்ள அந்த நெல் விவசாயம்லாம் பாதிக்கப்பட்டு 2027 பெரிய அடியாக விழுந்திருக்கும் இந்த நீர் மட்டும் வராமல் இருந்தா. ஆனால் இயற்கை மழையாக பொழிந்து தற்பொழுது தமிழகத்துக்கு வந்திருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல தாவேக தலைவர் விஜய் அவர்கள் கிரேட் எஸ்கேப். இது ஒரு பெரிய இஷ்யூ மாறி இருக்கும். எதிர்கட்சிகள்லாம் கடிச்சு கொதிருப்பாங்க. இந்த இடத்துல கூட அந்த இயற்கை தலைவர் விஜய் அவர்களுக்கு கை கொடுக்க அப்படிங்கிறதுனா சாமி பெத்த பிள்ளையோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இருக்கு. உண்மையிலே சொல்றேன், கடவுள் அருள் படைத்த ஒரு மனிதனாக இருப்பாரோ. எனக்கு அந்த கடவுள் மேலாம் ஒரு பெரிய அளவோட ஈடுபாடு இல்லைங்களேன்.
இயற்கையே அருள் புரிந்திருக்கு அப்படின்னு வேணா வச்சுக்கலாமா? இயற்கையை அருள் புரிந்த ஒரு மனுஷனாக பார்க்குறேன். இது எல்லா இடத்துலையும் இப்படி காப்பாற்றுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. பட் இதுவரையிலும் கடந்து வந்த எல்லா பாதைகளிலும் இயற்கையும் கடவுளும் இந்த சூழ்நிலைகளும் மக்களும் அவங்களுக்கு கூடவே இருக்கிறார். என்கிட்ட ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள ஒரு 50 கட்சிகள்லாம் தனிச்சு நிற்கிறாங்க. ஒரே ஒரு மனுஷன் மட்டும் எலெக்ஷனில் தனியாக நிற்கிறாப்புலப்பா. ஆனால் இருக்கிற ஒட்டுமொத்த 8 கோடி மக்கள், ஒரு 1.5 கோடி மக்கள், நான் விஜய் கூட நிற்கிறேன், நான் இந்த பிள்ளை கூட நிற்கிறேன்னு நின்னது இன்னைக்கு அந்த மனுஷன் அந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் அப்படியெல்லாம் யாருக்கும் சாத்தியப்படாது. புதுசாக இருக்குது, அதிசயமாக இருக்குது. அதை அப்படியே அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும். நல்லா இருக்கு. எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு டவுட், எப்படி ஒரு மனுஷனுக்கு இயற்கை எல்லா விதத்திலையும் கை கொடுத்துக்கிட்டே இருக்கும்? ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த தலைவர் அந்த கரூரில் 41 பேர் இறப்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பெரிய நரேட்டிவ் ஒன்று செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்டா தலைவர் விஜய் அவர்கள் அதில் கலந்துக்கிட்டார், அவரை நோக்கி தான் எல்லா அம்புகளும் பாய்ந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தில். ஆனால் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தில் அவர் மேலே தவறு இல்லை அப்படிங்கிறத உணர்த்த விதமாக ரிசல்ட் நமக்கு கொடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சங்கீதா விஜயோட டிவோர்ஸ் இஷ்யூ அப்படிங்கிறது தெரியும். இது ஒரு பெரிய அடி, இதுலேருந்து மீள முடியாது. என்ன நடக்க போகிறதோ, தமிழக பெண்கள் என்ன நினைக்க போகிறாங்க டிவோர்ஸ், ஏன்ட்டு அவங்க வச்ச அந்த அலிகேஷன் பெரிய அலிகேஷன் அப்படிங்கும் போது அதுலேருந்து ஒரு வாரம் கழித்து தலைவர் விஜய் த்ரிஷாவோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு கலந்துக்கிடும் போது முடிஞ்சுதுடா, இதை பண்ணியிருக்கவே கூடாது, இதுக்கு பிறகு இந்த கட்சி எழுந்திருக்காது, எவ்வளோ அடியை தான் நம்ம தாங்க முடியும், அடி மேல் அடி விழுந்துகிட்டே இருக்கு அப்படிங்கும் போது முடிஞ்சுதுடா அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது அதையும் தூக்கி தூர போட்டுட்டு அடுத்த ஒரு வாரத்திலேயே பசங்க எல்லாம் உள்ள அவங்களுடைய களப்பணியை செஞ்சாங்க. அப்படியே போயிட்டே இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நெருங்கினது பிறகு அறிவிக்கிறாங்க, டேட் அறிவிக்கிறாங்க, எல்லாரும் கேம்பெயின் இருக்கிறாரு. பார்த்தா முக ஸ்டாலின் கேம்பெயின் இருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி கேம்பெயின் இருக்கிறாரு, சீமான் கேம்பெயின், எல்லாம் ஒட்டுமொத்த அரசியல் கழகம் கேம்பெயின் இருக்கும்போது தலைவன் வந்ததை மொத்தமே 18 நாள் தான் வெளில பிரச்சாரம் பண்ணார். அது பிரச்சாரத்தில் ஒரு 10 நாள் எங்கேயுமே பேசலை, சும்மா ஒரு சைக்கிள் ரவுண்ட் அடிச்சுட்டு போயிட்டார். இது என்னடா பண்ணுறது, தலைவன் பேசவே மாட்டேங்கிறாரு, இது எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்னா தலைவன் போன இடம்லாம் பிச்சுக்கிச்சு. எல்லா இடங்கள்லையும் பெரிய ஆதரவோட தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு சிஎம் உட்கார்ந்துருக்கிறாரு. எனக்கு ஒரு கரண்ட் சிஎம் குளத்தூர் தொகுதியில் தோக்கெடுக்க முடியுமா அப்படிங்கிறது வரலாறை தாண்டி நடக்கிற ஒரு விஷயம். இந்த பர்கூர் தொகுதியில் ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் 1996 தோக்கடிச்சாங்கன்னா அதுவே பேரதிசயம் எதிர்பார்த்தது. இப்பொழுது இது அதை விட பேரதிசயம் இன்னைக்கு குளத்தூர்ல ஒரு சிஎம் தோக்கடிச்சது அப்படிங்கிறது. இதெல்லாம் தலைவர் விஜய் அவர்களுக்கு மட்டுமே பொருந்துற விஷயமா, அந்த மனுஷனுக்கு மட்டுமே நடக்கிற விஷயமா இருக்கும்போது இஸ் அ தெய்வ பிறவி. ஒருவேளை அப்படி இருக்குமோன்னு நினைக்க தோணுது. ஏற்கனவே அந்த ரத்தன் பண்ணிட்டோம் அவர் சொல்லியிருந்தார். தலைவர் விஜய் அவர்கள்ட்ட நீ ஒரு 5 நிமிஷம் பேசுனீங்கன்னா நீங்களே மெல்ட் ஆயிடுவீங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருந்தார். நான் நேரடியாக கேட்டவர் எங்களுடைய எம்எல்ஏ கேண்டிடேட் ஆகக்கூடிய ஜெரால்டு பிரதர் அவர் அப்படி சொல்லியிருந்தார். நான் ரொம்ப நேரம்லாம் பேசல வச்சு ஒரு 5 நிமிஷம் தான் பேசினேன். பேசும்போது அப்படியே மெய் மறந்து போகிற மாதிரி இருக்கு அவர் பேசுறது. அப்படியே நுண்ணு பேசினாரு, அட்டகாசமாக இருந்துச்சு. எனக்கு என்னமோ அது ஒரு விர்ச்சுவல் மாதிரி இருந்துச்சு பேசுனது, அவ்வளோ சூப்பராக பேசினார் அப்படின்னு இருந்தாங்க. அதற்கு பிறகு அந்த இன்டர்வியூ, சஞ்சயோடைய இன்டர்வியூ பற்றி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. உண்மையிலே நம்ம பார்த்த 2 எபிசோடையுமே நான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதில் நம்ம சொன்ன அதே விஷயத்த சஞ்சய் அவர்கள் சொல்லியிருந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம அந்த மேட்டர் தான் நேற்றுக்கு சொல்லியிருந்தோம். அதாவது இது சினி ஃபீல்டு, இதுக்குள்ளே நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாரு. இதே மாதிரி பொலிட்டிக்கல் நான் என்ட்ராக மாட்டேன் அப்படின்னு அந்த ஃபேமிலி சொல்லியிருக்கும். ஒரு ஜென்டல்மேன் அக்ரிமெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நேற்று வீடியோ சொல்லியிருந்தோம். நேற்று சாயந்தரம் 3:30 மணிக்கு 4 மணிக்கு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அந்த தனியார் அந்த யூடியூப் நிறுவனத்திலேருந்து. அதில் அவர் சொல்கிறாரு, எங்கள் அப்பா அது எங்களுக்கு ஒரு லெகசி இருக்குது, நாங்கள் பாதுகாக்கணும், எங்கள் எல்லாருக்குமே ஒரு லெகசி இருக்குது, இதில் என்கிட்ட அப்பாவுடைய பேரை காப்பாற்றணுன்ற பேரில் எங்கள் குடும்பத்துக்கே இருக்குது அப்படின்னு ஒட்டுமொத்தமாக குடும்பத்துக்கு சேர்த்துருக்கிற அம்மாங்கிற பேர் சொல்லாமல் எனக்கு தங்கச்சிக்கு எங்கள் குடும்பத்துக்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அது போக அவர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாராம், நீ இது உனக்கான பாதையை நான் உருவாக்கி கொடுத்துட்டேன், உனக்கு எதுவும் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா என்னை கூப்பிடு, நீனா கூப்பிடாத வரைக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. அதனால் அது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் போது எஸ் கரெக்ட், இப்போ அதை நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போனா அந்த தமிழகம் இந்த மீடியாக்கள் ப்ளஸ் அந்த எதிர்கட்சிகளை இவங்க செட் பண்ண நரேட்டிவ் எல்லாமே தூளாக போயிடுச்சு. அவங்க ஃபேமிலிக்குள்ள அந்த மாதிரி இஷ்யூலாம் இப்போ இல்லை. ஒருவேளை நீங்கள் நினைக்கிற மாதிரியே உங்கள் அண்ணன் சங்கீதா அவர்களோட சேர்ந்துட்டா என்ன பண்ணுவீங்க? ஒரே ஜாலி தான், எல்லாருக்கும் அதான் ஆசை உங்களுக்கு நடக்கும், எனக்கும் நடக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. என்கிட்ட கடகராசி பூச நட்சத்திரம் அதெல்லாம் கரெக்டாக மிங்கிள் ஆகும். கொஞ்சம் காலம் அந்த அம்மாவை மட்டும் கொஞ்சம் தூரம் ஒதுக்கி வச்சுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது கூடிய விரைவில் 2 பேரும் இணைந்தார் அப்படின்ற செய்தி கூட வரலாம், ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமில்லை அப்படிங்கனால அது நடக்கும், பார்ப்போம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கோபால் லவ் யூடா கோபால் லவ் யூடா கோபால் லவ் கோபால் ஐ எம் லவ் யூ கோபால் அப்படிங்கிற மாதிரி நக்கீரன் கோபால் அவருடைய
இந்த இன்டர்வியூ நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறது தெரியும். நைட்டு 12 மணிக்கு நாய் கத்துவதிலே இந்த நாய் வாரம் ஒரு வாட்டி கத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு எனக்கு தெரியும். என்னன்னா நாய்ங்களாம் அப்புறம் அப்படிதான் பேசணும். அந்த 41 கொலைகள் நடந்த பிறகு அதை சினிமாவுக்கு அவன் எடுக்கிறான்னு தெரிஞ்சு ஜனநாயகனுக்கு எடுக்கப்பட்டதுதான். நாம செய்தியை வெளியே கொண்டு வந்த பிறகு தொடர்ந்து அடிச்சோமா, படத்துக்கு பயன்படுத்தல, வேற ஒண்ணும் இல்ல. அது ஒரே ஒரு ஏஐயா வெங்காயில வச்சு ஒரு ஷாட் முதல்ல காட்டாங்க. இல்லைன்னா அது உள்ள இருக்க வேண்டியது. எல்லாம் எனக்கு அவன் எல்லாரும் என்னைய பழி போறான், உன்னால கெடுச்சியா அப்படின்னா. அப்போ எல்லாம் படம் எடுத்த, அதாவதுங்க உண்மையாவே சில இதை தத்ரூபமா எடுப்பான்னு கிராமத்துல நீங்க வாழ்க்கை முறையை தத்துவமா எடுப்பாங்க. ஆனா இத்தனை பேர் சாவ நீங்க கேமராவில் எடுத்து நீங்க பயன்படுத்தணும்னு நினைக்கிறது இருக்குல்ல. ஒரு அம்மா ஒரு இடத்துல சொல்லும், அது மதியழகனுடைய உண்டாட்டி தான். கத்தியில ஒரு அம்மா ஒருத்தவங்க கழுத்துல குத்துனாங்க, குறன்னு அறுத்தாங்க. அதெல்லாம் உண்மையில் நடந்தது. எதுக்காக நடந்ததுன்னா படத்துல வர சீனு அதெல்லாம் பண்ணது துணை நடிகர்கள். புரிதா அவங்களுக்கு? இந்த ஷாட்டு படத்துல இதெல்லாம் நடக்குது. புரிதா அவங்களுக்கு? கழுத்தை நெரிக்கிறது இதெல்லாம் நடந்திருக்கு. யாருன்னா துணை நடிகர்கள் வச்சு பண்ணிருக்காங்க. இது சினிமா ஷூட்டிங் தானே. அந்த அம்மா அதை பார்த்துருக்கு. இது எல்லாமே வெளியே வந்த உடனே எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க. நீங்க பேச பேச அது ஆமா உங்களுக்கு தொடர்ச்சியா பேசிட்டு வந்தீங்க நீங்க அந்த காலகட்டத்துல. அந்த ஈத்தரையெல்லாம் அப்படிதான் பேசணும்னு வச்சுங்களேன். நான் என்ன கேட்கறேன்னா, இதற்கு முன்னாடி நீங்க விமர்சிச்சீங்கன்னா ஒரு கட்சியுடைய தலைவரை விமர்சிக்கிறீங்க, ஓகே. இப்போ அவருடைய தமிழ்நாட்டுடைய சிஎம், உங்களுக்கு அவர் தான் சிஎம் அப்படிங்கிற போது அது இந்த மரியாதை இருக்கும்ல. எல்லா இடத்துலையும் அவன் இவன் வந்தான் போனான், இது என்ன மாதிரி டாக்கு? தமிழக அரசு இது எத்தனை நாளைக்கு நீங்க பொறுமையா பார்த்துக்கிட்டு இருப்பீங்க? இந்த மாதிரி கண்டவெல்லாம் அவன் இவன் பேசுறது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஏன்னு கேட்டால் இப்போ இவனை பார்த்து அவனை பார்த்து இவன் ஒட்டு மொத்தமாக அப்படிதான் பேச ஆரம்பிச்சுருவாங்க. எங்களுக்கு இடுமானம் கார்த்தி அந்த மாதிரி ஒருமையில வா போ நீ அப்படிதான் பேசிட்டு இருக்காரு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க, தூக்கி போட்டு கொண்டு வச்சு ஒரு வாரம் உண்மை ஊத்தா குத்தி விட்டாதான் சரி விட்டு வரும்ல. இந்த நக்கீரன் கோபால் மாதிரியான ஆட்கள். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, ஜனநாயகன் ஷூட்டிங் எடுத்தாங்களாம், நல்லா தெரியுமா அவருக்கு. அந்த கரகரன்னு அறுத்தாங்கல்ல, ஒரு லேடி கரகரன்னு அறுத்தாங்க, அது ஜூனியர் ஆர்டிஸ்டான். இவர் அங்கே இருந்தாப்புல பார்த்தாப்புலங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்புல. அது பார்த்தீங்கன்னாங்க, இந்த ஒரு நம்ம அன்பில் மகேஷ் தம்பி இருக்கார்ல, அழுதுட்டாரு, ரொம்ப அழுதுட்டாரு. அது எவ்வளவு கேவலமாக பேசுனாங்க இவங்க அப்படின்னு பேசிட்டு இந்த இவனு இருக்கானுங்கல்ல, இப்போ போய் அழுதுகிட்டு இருக்கானுங்க. யாரு? அமைச்சர்ல. இந்த ஜனநாயகன் படத்தில் போய் அழுதுகிட்டு இருக்காங்களாம் அப்படிங்கிற மாதிரி இவனுங்க ஒரு அமைச்சர்ல இவங்க அப்படிதான் பேசுவாங்க. அன்பில் மகேஷ் தன்னை தாங்காம அழுகுறாரு இந்த தம்பி. அதே மாதிரி செந்தில் பாலாஜி இந்த அழுகைய எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க தெரியுமா? அப்படியே ஷார்ட்டை கட் பண்ணுங்க. ஜனநாயகன் படத்தை பார்த்து பரதேசி அழுகுறாங்களா? இது எங்க அது எங்க? 41 உயிர் போனது கூட உயிருக்கு அதுல குழந்தைகள் செத்ததை பார்த்து அவர் அழுகுறாரு. கடைசி படம் எல்லா அமைச்சர் எல்லா எம்எல்ஏஸும் உட்கார்ந்து அழுது. இந்த இடமெல்லாம் கொடுத்து நீங்க தான் கொடுத்து வச்சிருக்கீங்க, தாவேக்கு அரசாங்கம் கொடுத்து வச்சிருக்கு. அவெல்லாம் எப்படி பேசணும் ஒரு நேரத்தில் அப்படிங்கிறது தெரியும். அந்த கரு ஸ்டாம்பேட் போது அடிக்கணும், வெட்டணும், கயிறு போட்டு எடுத்து வரணும், இதெல்லாம் பேசுறானா இல்லையா? இப்போ வந்ததுக்கு பிறகும் இவ்வளவு பேசுறான்னா அவர்கள் வாயெல்லாம் நீங்க அடக்கி. தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய ஆளம் தானேயா? சிஎம் பேசலாம், தூக்கி உள்ள வைக்க முடியாது, கெட்ட வார்த்தையில பேசலாம், மோசமான வார்த்தையில பேச முடியல. இவனுக்கு மட்டும் என்ன பெரிய பத்திரிக்கையாளர்? என்ன பத்திரிக்கையாளர் இவெல்லாம்? என்ன பத்திரிக்கையாளர்னு எனக்கு புரியல. அவனு அது யாருக்கு வந்து பேசியிருக்கா பக்கத்துல? நாம் தமிழ் கட்சி ஃபாத்திமா, அது பேர் தமிழ் முழக்கம் ஃபாத்திமா பேசிருக்கோம். கடுப்பா இருக்கு. பெண்களை ஒருமையில பேசாதீங்க, தரம் தாழ்ந்த வார்த்தையில பேசாதீங்கன்னு கீழே கமெண்ட் போடுறாங்க. டிடியை பத்தி பேசுறதுக்கு டென்ஷன் ஆயிட்டாங்க சில பேர். டென்ஷன் ஆகல, அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுருக்க. மூஞ்ச பிடிக்காது சொன்னதே நம்ம தரம் தான் இந்த வார்த்தைன்னு சொல்றாங்க. அதனால சொல்றேன், அது அப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குது, கடுப்பா இருக்கு. அதாவது ஒரு முதலமைச்சரை ஒரு எதுக்காக உள்ள ஒரு ஆள் உட்காந்து பேசுறாரு அப்படின்னா, அமைச்சர்களை தரம் தான் இந்த வார்த்தையில பேசுறாங்க. சார் உங்களுடைய கருத்துக்களை முன்வைங்க, அவை இன்னும் மரியாதை குறைவா பேசாதீங்க அப்படின்ற வார்த்தையை சொல்லணுமா இல்லையா? இதே ஃபாத்திமா சொல்லணுமா இல்லையா? அவன் பெரிய இவன் மாதிரி சொல்லுங்க சார், ஓ அப்படியா, நம்பதாமா, இது கதை கேட்குதாமா. அது ஜனநாயகன் ஷூட்டிங் எடுத்தாங்க, அவனுக்கு எடுத்தானுங்க, கேமரா மேல பறந்துச்சுங்க. இருக்கு இவ்வளவு போல இருக்கு. அவன் அந்த ஆள் அப்படிதான் பேசுவாங்கிற எல்லாரும் தெரியும்ல. இந்த அம்மா பெரிய இது மாதிரி பேசணும்ல, நாம் தமிழ் கட்சியில் உள்ளவனா நான் பெரிய இவன்டா அப்படின்னு பேசணும்ல. இந்த அம்மா உட்காந்துருக்குல்ல, சொல்லணுமா இல்லையா? நிகழ்ச்சியில் இது எங்களுடைய சேனலுங்க, எங்க சேனல் அப்படி நீங்க பேசாதீங்க அப்படின்ற வார்த்தைகளும் இல்லை. இந்த அம்மா உட்காந்து ஊன் கூட்டு அதான் சாரி கடுப்பாரு பேசும்போது பீ போட்டுறா வேற மிரட்டி எடுக்கிறான் அடிக்கடி. என்னைக்காவது ஒரு நாள் விட்ட ஒன்று சொல்லி விட்டுற நீ பேசுறது அப்படின்னு இருக்கலாம். கடுப்பா இருக்கு. இதை மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் தவிர்த்தால் நல்லது. தவிர்க்காத பட்சத்தில் அவர்களெல்லாம்
கொண்டு வச்சு உள்ள கொண்டு வச்சு ஏத்துங்க. யார் வேண்டாம்னா காவல்துறையினர் யார் யாரையோ பிடிச்சோட உள்ள சட்டிக்கிறீங்க. நக்கீரன் கோபால் மாதிரியெல்லாம் ஒரு வாரம் கொண்டு வச்சு சாத்தனா என்ன தவறுன்ற அதெல்லாம் முன்னெடுக்கணும். அதற்கு பிறகு இன்னொரு இந்த ஒன் இண்டியான்ற நிகழ்ச்சியில இந்த நாம் தமிழர் கட்சி வந்து அவங்களுக்குள்ளே ஒரு செட் ஆஃப் பீப்புளை வந்து உள்ள கூப்பிட்டு வச்சு அவங்களே பேசிக்கிறாங்க. சூப்பரா இருக்கு. இது மாதிரியான டிபேட்டை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். தாவேக்கால நாங்களும் ஒரு தாவேக்கால ஒரு 10 பேரை கூப்பிட்டு இதுக்கால உட்கார வச்சுட்டு எங்களை நாங்களே கேள்வி கேட்டுக்கிற மாதிரி சூப்பரா இருக்கு. அங்க உட்கார்ந்த எல்லாருமே நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்க, அவங்க உறுப்பினராக உள்ளவங்க, அவங்களே உட்கார வச்சுட்டு இவங்க கேள்வி கேட்கறாங்களா. அதுல எனக்கு சாட்டை அது ஒரு கேள்வி கேட்கிறார். தாவேக்கா வந்து பல இடங்கள் 108 இடங்களில் ஜெயிச்சு போனதுக்கு ஓவரா அவர் அட்டாக் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். அதில் நீங்களும் ஒரு ஆள். அப்போ நீங்க அட்டாக் பண்ணதும் அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இவர் உடனே தூக்கி காலை தூக்கி மேலே போட்டு, அப்போ நான் அவ்வளோ பெரிய ஆளா, அப்போ நான் காலை தூக்குறேன்டான்னு காலை தூக்கி மேலே போட்டுக்கிட்டு, அப்போ 126 இடத்துல தோத்து போடுச்சு இல்லை தாவேக்கா, அதுக்கு நான் காரணம், அப்போ நான் தான் பெரிய ஆள் அப்படின்ட்டு காலை தூக்கி மேலே வைக்கிறேன். அப்படி தூக்குடி காலை அப்படின்ட்டு ஊதாங்குழ இல்லைன்னா அந்த தோசை திருப்பி அடுப்புல வச்சுட்டு தரட்டுன்னு இழுத்து விட்டாங்க மேலக்க. அப்படிதான் இருக்கு. ஒரு தனிப்பட்ட நபர், சாட்டைங்கிற ஒரு தனிப்பட்ட நபர் வந்து இவ்வளவு பெரிய கட்சியை விஜய்ங்கிற ஒரு ஆளை நான் பேசி ஜெயிக்க வச்சுட்டேன்றாங்க. நான் ஒருத்தன் பேசினா விஜய் ஜெயிச்சாருன்னா அப்ப நான் எவ்வளவு பெரிய ஆளு? நான் ஒருத்தன் பேசி விஜய் ஜெயிச்சாருன்னா நான் எவ்வளவு பெரிய ஆளு? அப்ப விஜய் 69 படத்துல நடிச்சு ஜான் ஆரோக்கியசாமி, பிரசாந்த் கிஷோர், ஆதவ் அர்ஜுனா இதெல்லாம் செய்ய முடியாத ஒருத்தர் நான் சொல்லிடுறேன், திமிரா சொல்றேன், நான் எவ்வளவு பெரிய ஆளு? நான் எவ்வளவு பெரிய ஆளு? கொஞ்ச நாளும் புத்தி இருந்தா உன் கட்சி 234 தொகுதியிலும் தோத்து போய் டெபாசிட் வாங்கினீங்க, அதுக்கு நீ தான் காரணம் உன்னால ஒத்துக்க முடியுமா? அந்த கட்சி தோத்து போனதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் நீ அப்படிங்கிறது உன்னால புரிஞ்சுக்க முடியுமா? ஒரு கட்சியுடைய தலைவனை ஜெயிக்க வைக்க முடியல உங்களால. ஒரு கட்சியுடைய தலைவனை டெபாசிட் வாங்கி வைக்க முடியல. நீ வந்து எங்க கட்சி ஜெயிச்சதுக்கு காரணம் எடுப்பியா? இல்ல நீ அடிச்சு எங்க கட்சி தோத்துருக்கா 126 இடத்துல. இன்னைக்கு அந்த சாட்டை பேசுனிச்சு சொல்றோம்ல, அதுக்கு மிக முக்கிய காரணம் சீமான். அந்த அளவுக்கு இடம் கொடுத்து வச்சுதான் நீ பேசுன்னு சொன்னனால இன்னைக்கு இவ்வளவு வந்திருக்கு. சூப்பரா கிடைக்கும், கையிலா கொடுக்கும். எவ்வளோடா? 25,000 ரூபாய். எவ்வளோ? 25,000 ரூபாய். ஏய் வாங்கடா. நான் ப்ளீஸ்ண்ணா. ஏய் வாங்கடா. சொறி பிடிச்ச நாள் எடுத்து வந்துட்டு 25,000 ரூபாய். ஒரு கட்சி தோத்து போனதுக்கு மிக முக்கிய காரணம்னா அது நாம் தமிழ் கட்சி தோத்து போனதுக்கு காரணம் சாட்டே ஒன் ஆஃப் த ரீசன். அதை ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்காம இருந்தாலும் சரி வச்சுக்கலாம். இதே மாதிரி ஆட்கள் புல்லுரியெல்லாம் நீங்க தூக்கி போட்டிருந்தா இன்னைக்கு வந்து விஷ்ணு மாதிரியான ஆட்கள், தென்னை விஷ்ணு மாதிரி கட்சியா உழைச்சாலும் தூக்கி போட்டுட்டு நானும் பேசுறேன்டா, இப்படி பேசுறேன்டா, விஜய் அட்டாக் பண்ணி பேசுறேன்டான்னு பேசிட்டு இருக்க அயோக்கியர்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்தனால அந்த கட்சி அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஒரு கட்சி 50%, அவனுக்கு வந்து 8% இருந்தாங்க. இன்னைக்கு அது 3.99, 4 கூட கிடையாது, 3.99 துண்டா வெட்டி கொண்டு வந்துட்டாங்க. கட்சியை கலைச்சு கொண்டு வந்துட்டாங்க, அடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. 2029 இன்னும் 2 மாசம் தான், 2 வருஷம் தான் இருக்கு. அந்த கட்சியில இருக்கிற அந்த 4%, 1.5% பிரதீப் ரங்கநாதன் வரைக்கும் இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறதா பிளான் பண்ணிக்கிறா போல. ஒட்டு மொத்தமா அந்த கட்சியை அழிச்சு குழி தோண்டி புதைக்க போறாங்க இந்த மாதிரியான குரூப்ங்களா விடுங்க. அதுக்கு பிறகு நம்ம காட்டு ஓனா ஒன்று உட்காந்துக்கிட்டு அது பேசுது. காட்டு ஓனா இந்த 41 பேர் இறப்புக்கு நீங்க முதல் கையெழுத்து போடும் போது இந்த 41 பேருக்கு நீங்க போட்டுருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ ஒன்று பேசியிருந்தாப்புல IBC தமிழ் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அவருடைய ஸ்டாண்டு வந்து எங்களுடைய வேலையை நீங்க எதுக்கு கொடுத்தீங்க, 41 பேர் அந்த குடும்பங்களுக்கு நீங்க வேலை கொடுக்க கூடாதுங்கிறத போட்டு பசங்க அடிச்சிட்டு இருக்காங்களே, இவங்களுடைய டபுள் ஸ்டாண்டே அப்படிதான். அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு அரசு வேலை அப்படின்னு தாவேக அரசு பண்றது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ற அதிகார முறைகேடு அப்படின்னு அண்ணன் சீமான் கண்டிச்சாங்க. இந்த ஆட்சி தாவேக ஆட்சி அமையுது. ஆட்சி அமைஞ்ச உடனே கையெழுத்து போடுவீங்கல்ல, அந்த கையெழுத்துக்கள்ல கரூர்ல இறந்து போன பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்துக்கு வந்து அரசு வேலை அப்படின்னு முதல் கையெழுத்தாக போட்டிருக்கலாம். இப்போ அதுக்கு தீரன் திருமுருகனா அவர் தான் கேஸ் போட்டிருந்தாப்புல, நம்ம கொடுக்கக்கூடாதுன்றதுனால அவர் வந்து தன்னை ஒரு பெரிய அளவே முடிவு பண்ணிட்டார். ஆஹா சாட்டைக்கு பிறகு நம்ம நடக்கிறோம், அண்ணன் போனால் தின்ன கல்யாணம் சாட்டைக்கு பிறகு இன்னைக்கு நம்ம டேரக்டாக போயிடலான்ட்டு அவர் எங்கே பார்த்தாலும் வீடியோ ஒன்று போட்டுக்கிட்டு நான் பாத்தியா தாவே காட்சியே கழிச்சிட்டேன், ஐ மீன் அவங்க போட்ட திட்டத்தையும் நான் கொலாப்ஸ் பண்ணிட்டேன், நான் யாரு தெரியுமான்ட்டு அவர் ஒரு அளவு இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டுட்டு இருக்கிறார். இதே ஆளு தான் வந்து 2022 அந்த மேகமலையில் ஆடு மேய்க்க கூடாது, ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சதுன்னா அந்த காடே அழிச்சு போடும் அப்படின்னு கேஸ் போட்டதும் இதே தீரன் திருமுருகன் தான். அதுக்கு தான் ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்துச்சு அங்கே இது மாடுகளை மேய்க்கப்படாதுன்னு. அதற்கு பிறகு ஹைகோர்ட் எப்படி தடை போடலாம்? அங்கே வந்து மாடு மேய்க்கிறது உங்களுக்கு உரிமை, மாடு மேய்ஞ்சு ஒரு காடு அழிச்சிடுமா அப்படின்னு போராட்டம் பண்ணி அங்கே போயிட்டு மாடை மேய்க்க வச்சதும் இதே நாம் தமிழ் கட்சி தான், சீமான் தான். தேனி மேகமலை அந்த இடத்துக்குள்ள அது வந்து வனப்பகுதி, அடர்ந்த வனப்பகுதி. அங்க மேய்ச்சல் நிலத்துக்கான இடமாக தமிழ்நாடு வனச்சரக சட்டமும் அந்த அறிவிக்கல. அந்த மேய்ச்சலுக்கான பகுதியே இல்லைன்னு சொல்லி தமிழ்நாடு வனச்சரக சட்டமும் சொல்லுது. அது நம்ம தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மேய்ச்சல் நில பகுதிகளுக்குள்ள போய் மேய்கிற மாதிரி அடர்ந்த காட்டு பகுதியில் போய் மேய்ஞ்சி அந்த வனத்தையே காலி பண்ணிட்டு கீழே இறங்கும்.
அதுக்கு தடை கேட்டுதான் இந்த மனுவை நான் தாக்கல் செய்த ஒழிய ஒண்ணுல தமிழகம் முழுவதும் வனப்பகுதிக்குள் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுமதிக்கக்கூடாது என்று வனத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு அப்படின்னு ஒரே செய்தி. நான் தான் இந்த புண்ணல் வளத்துடைய மனுதாரர். வனவிலங்கு பாதுகாப்பு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதினு அறிவிச்சிங்க. மாற்று இடம் எங்களுக்கு கொடுக்கல. சொல்றீங்க நம்ம மாற்று இடத்தை உருவாக்கிட்டு நீங்க தடை போட்டுக்கணும். அதுக்கு தடை கேட்டுதான் இந்த மனுவை நான் தாக்கல் செய்த ஒழிய ஒண்ணுல திடீர்னு வனவிலங்குகள் மேல உங்களுக்கு அக்கறை வருது. அது நம்ம தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மேய்ச்சல் பகுதிகளுக்குள்ள போய் மேய்கிற மாதிரி அடர்ந்த காட்டு பகுதியில் போய் மேய்ஞ்சி அந்த வனத்தையே காலி பண்ணிட்டு கீழே இறங்கும். எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா நாங்க இந்த மாடுகள் அந்த மலைகள்ல மேய்க்கிறோம். எத்தனை 100 ஆண்டுகளா மேய்க்கிறாங்க எங்க முன்னோர்கள் இருந்து. என்ன பின்னிக்கு செய்யற வேலையாது. அப்ப அந்த காடுகளுக்குள்ள அவனுக்கு இல்லாத உரிமை யாருக்கு இருக்குது? என்ன பண்ணிடுவான்னு சொல்லுங்க. மாடு போய் என்ன செஞ்சிருக்கு? நீ பல ஆயிரக்கணக்கில் வெடிகுண்டா வச்சு கிலோ கணக்கா வச்சு கற்களை உடைக்கிறேன்ட்டு கிரானைட்டு மணல் நியம் சண்டு நொறுக்கி மலை கொண்டு போகும்போது அந்த வனவிலங்கெல்லாம் பாதுகாப்பா இருக்கு. குண்டு வச்சு டாமு டும்னு அறுத்து இது பண்ணதெல்லாம் பாதுகாப்பா இருக்கு. என் மாடு ஆடும் போய் ஓரத்துல மேய்றதுல அதுக்கு பாதுகாப்பு இல்லாம போயிருக்கு. அப்படியா? அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம். அப்பயும் அந்த ஆளு அங்கே அந்த இங்கேயே பாருங்க. எனக்கு ஒன்று புரியலடா. ஒரு மேட்ரில் இதை பண்ணக்கூடாதுன்னு கேஸ் போட்டது நாம் தமிழ் கட்சி. அதே மேட்டரை நான் பண்ணுவோண்டான்னு மறுபடியும் போயிட்டு அதை பிரேக் பண்ணது நாம் தமிழ் கட்சி. புரியல, சத்தியமா எனக்கு புரியல. மேகமலையில மாடுகள் மேயக்கூடாது, ஆடுகள் மேயக்கூடாதுன்னு நீதிமன்றம் போய் தடை வாங்கினது நாம் தமிழ் கட்சி, அந்த தீரன் திருமுருகன். தற்பொழுது நான் போவாண்டான்னு ஏறி போய் அங்கே போனதும் நாம் தமிழ் கட்சி. சூப்பர் இல்லை? இப்படிதான் இருக்கும் இவங்க டபுள் ஸ்டாண்டு தான் அப்படிதான் இருக்கும். தமிழ்நாட்டில் இங்கே இருக்க எல்லா டபுள் ஸ்டாண்டும் இப்படி தான் இருக்குன்னு வச்சுங்களேன். திருட்டு ஃபைலுவா. அதே மாதிரி இன்னைக்கு இது மாற்றமே கிடையாது. இது தாவேக்கா ஆட்சி நடக்கிறதுக்கு பேர் மாற்றமே கிடையாது. ஊழலை ஒழிக்கவே முடியாதுங்க. சாத்தியமே அதை எப்படி செய்ய முடியுன்றான். ஊழலை ஒழிக்கக்கூடிய சாத்தியப்பட்டதான், சாத்தியம் உள்ளதான். அதை எடுக்கிறதுங்கிறது பெரிய ஆப்ரேஷன். அதை தான் தலைவர் விஜய் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. சாத்தியம் இல்லாத இவர் செய்யறேன்னு சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு. அப்புறம் ஒன்று, கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் அப்படிங்கிறது தோத்துப்போன ஒரு திட்டம், செயல்முறைப்படுத்த முடியாத திட்டம். அதில் கொண்டு கவனத்தை செலுத்துறாங்க. திமுகவுடைய நீட்சி மாதிரி அவங்களும் ஏமாத்துறாங்க, இவங்களும் போயிட்டு மக்களை ஏமாத்துறாங்க. அரபு நாடுகளில் நிலத்தடி நீர் ஒரு சொட்டு நீர் கூட இருக்காது. அங்கே இவ்வளவு தண்ணீர் வருவதற்கு என்ன காரணம்? இதே சவுதி அரேபியா எடுத்துக்கிட்டாலும் சரி, இதே துபாய் எடுத்துக்கிட்டாலும் சரி, கல்ஃபில் உள்ள 7 நாடுகளில் எல்லா நாடுகள்லையும் எல்லா நேரமும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒன்றே ஒன்று மட்டும்தான், அவங்க கடல் நீரை குடிநீராக்கிற ஃபேக்டரி எடுத்து வச்சுக்கிட்டு கடல் நீரை ஃபுல்லாக குடிநீராக்கி மக்களுக்கு வழங்கிட்டு இருக்கான். சூப்பரான திட்டம். அந்த திட்டம் இங்கே வந்துச்சுன்னா பெரிய அளவில் குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் போயிடும். இந்த திட்டங்கள்லாம் தலைவர் விஜய் அவர்கள் முன்னெடுக்கிறார். இதே மாதிரி ஆடு மேய்டா, ஆட்டா முடுக்கேடு, மாட்டு சாணி அள்ளு, நீ மாடு மேயி அப்படின்னு நம்மளை சூப்பராக சொல்லுவாங்க. அவனுங்க விட்டு பிள்ளைங்கள்லாம் அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் நல்லா படிச்சுட்டு பெரிய ஆளாக இருக்கும். அதை கேட்டுட்டு நம்ம விட்டு முட்டா பாயிடுவோ. டாம் பிள்ளை நீ போய் ஆடு மேய்டா மாடு மேய்டா, ஓன் பிள்ளைய நீ மாடு வச்சு விட்டுட்டு சீமா அவன் பிள்ளை அமெரிக்காவிலேயே போய் படிக்க வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் கடைசி வரைக்கும் இதே மாதிரி கூமுட்டையாக கிடக்கிற வரைக்கும் எங்கள் அண்ணன் சகஜோதியாக வாழ்வாப்பில் அண்ணா விடுவாப்பில் நான் கதை இடையில அவனுக்கு கதை ஒன்று விட்டுருந்தாப்போல. அதாவது இவர் தலைவர் நம்ம தலைவர் பிரபாகரன் ஐயா அங்கே இருக்கும்போது என்ன கூப்பிட்டுருந்தாப்புல. அங்கே நான் போயிருக்கும் போது என்னை பாதுகாக்கிறதுக்கே ஒரு பெரிய கஷ்டங்க. அவருடைய பாதுகாப்புல பெரிய கவனம் இருக்குமா பாருங்க. நீங்க நம்ப மாட்டீங்க. நீ சொல்ற கதை எவனுமே நம்ப மாட்டானே. உங்க கட்சிக்காரன் நம்புவான். நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தன் உட்காந்து எழுதிட்டு இருக்கான். இதே மாதிரி இந்த நோட்டில் அண்ணன் 2 முறை கறி தொட்டு கொண்டார், அண்ணன் 2 முறை சாம்பார் ஊற்றி கொண்டார், அண்ணன் 1 முறை ரசம் ஊற்றி கொண்டார், உருளைக்கிழங்கு கூட்டு சாப்பிட்டார். இப்படி ஒன்று நடக்குமாங்க? ஒரு நாள் அடுத்த நாள் இது மாதிரி பண்றாங்க. ஒரு ஹோட்டலில் வெயிட் கூட பண்ண மாட்டான். வெயிட் கூட என்னென்ன சாப்பிட்றீங்கன்னு வேணா நோட் பண்ணிட்டு போவான். அது ஒரு மீல்ஸ்னா எவனாச்சும் ஒருத்தர் எனக்கு வாழ்நாளில் எவ்வளவு பிடிச்ச ஒரு ஆள் 4 வாட்டி நோட் பண்ணி கொண்டு கொடுத்து தலைவர் விஜய் நம்ம தலைவர் பிரபாகரன் அவர்கள் என்ன பண்ண போறார்? இல்லைங்க சீமான் படிச்சு பார்த்துட்டு சீமான் இவ்வளவு சாப்பிட்ருக்கானா, பில்ல வாங்க அவன்கிட்ட திருட்டு பாயா, நீங்க போருக்கே காசு இல்லாம இவ்வளவு தின்றுருக்கானான்னு வேற நோட் பண்ணிருக்கலாம். அது நமக்கு தெரியாதீங்களே. இதெல்லாம் நம்புற மாதிரி. இதை மாதிரி அண்ணனின் ஓலா கதைகள் 1000 இருக்கிறது. இந்த காதுகள் பாவம் இல்லையா என்று இந்த காதுகளை சுத்தப்படுத்திக் கொண்டு தம்பிகள் ஒவ்வொரு வாட்டி மீட்டிங் முடியும் போதும் என்னவா ஊதிட்டானாடு, என்னதான் அண்ணனா இருந்தாலும் இவ்வளவு அறுத்த ஊத்தக்கூடாது, ரத்தம் வந்துட்டுங்கிற மாதிரி தம்பிகள் வந்துகிட்டு இருப்பாங்களே. என்னை இறுதி போர்க்கட்டத்தில் அழைத்து பாருங்க, என்னை பாதுகாப்பதே அவருக்கு பிரச்சனை. சுத்தி செல்லடித்துக் கொண்டிருக்கிறார்கள், போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் அப்படி போயிருக்கும் போது பாருங்க, நான் ஒருத்தன் சாப்பிடுறேன், சாப்பிட்டா என்ன சாப்பிட்டு போக வேண்டியதானே, பின்னாடி ஒருவர் இருந்து எழுதி கொண்டிருக்கிறார். உங்களால் நம்ப முடியுதா? பாருங்க,
சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன சாப்பிட்டா சாப்பிட்டு போறாரு, அவ்வளவுதானே. பின்னாடி ஒருத்தன் எழுதிட்டே இருக்கான். அவன் என்னடா எழுதுறான்னு முத நாள் விட்டுட்டேன், மறுபடியும் எழுதுறான். ஒரு தாளை வச்சு எழுதிட்டே இருக்கேன். இந்த சம்பலை 2 முறை தொட்டார், இந்த கூட்டை நன்றாக சாப்பிட்டார், முழுக்க சாப்பிட்டார், இந்த கறியை ஆள் தொடவே இல்லை, இதை இது 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 சாம்பார் ஊற்றி கொண்டார், இதை தவிர்த்து விட்டார், இது எழுதிக்கிட்டே இருக்கேன். இந்த ஒரு கேட்டேன், இது ஏன் சாப்பிட்றது எழுதிட்டு இருக்கேன். இல்லைண்ணா நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடு. ஏப்பா எழுதுறேன். இல்லை அன்னைக்கு அனுப்பணும். ஒரு தலைவன் தன் தம்பி என்ன சாப்பிட்றாருங்கிறது எனக்கு அனுப்பு. எப்படி இருக்கு பாருங்க. நீங்க எல்லாம் அந்த கதைகளை கேட்டுக்கொண்டே இருக்கு. இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும், சூப்பரான கதைகள் இன்னும் உங்களுக்கு இன்னும் எடுத்து சொல்வார். அந்த கதைகளை கேட்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. நாங்களாம் நிறைய கதை கேட்டோம்ல, நிறைய கதை கேட்டுட்டு தான் இவன் நம்மளை புதுசா செய்யறாப்புல சீமான், இந்த செய்தியெல்லாம் நமக்கு ஒத்து வராது அப்படின்ட்டு நாங்கள் தம்பிகள் பல பேர் வெளில வந்துட்டோம். நல்லபடியா திருந்தி வந்துட்டோம். நீங்களும் திருந்தி வாங்க. இதை மாதிரி அடுத்த கதைகள்லாம் சொல்வதற்கு சாட்டைக்கு பிறகு ஓட்டைன்னு பல பேர் இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு பொறுமையாக வரத்துக்குள்ள ஜனமே அழிஞ்சு போயிடும். நாம் தமிழர் கட்சிக்கிற அந்த கூட்டமே அழிஞ்சு போயிடும். சரி, இவரெல்லாம் இப்படியே இருக்கட்டும். நமக்கும் கண்டென்ட் வாரம் ஒரு வாட்டி கண்டென்ட் இல்லாமல் நம்மளும் படாத கூட போகிறோம்ல, அதுக்காக சொல்லுகிறேன். சரி, வேற ஒரு வீடியோவை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் தாத்தா.